ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு தாலியை கழட்டி கொடுத்ததுலேருந்து சோழன் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கடுத்ததாக நேராக அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு நிலா தாலியை கழட்டி கொடுத்து வச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தான் உன்னை சுத்தமாக பிடிக்கல, இல்லை பேசாமல் அவங்களுடைய அப்பா அம்மா கூடவே அந்த பொண்ணை அனுப்பி விட்டுற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் இவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டதா? நிலா ஏதோ ஒரு கோவத்தில் தாலியை கழட்டி கொடுத்துருச்சு, அதுக்காக நீ உங்கள் வீட்டுக்கு போன்னு எப்படி நான் என்னால் சொல்ல முடியும்? அது மட்டும் கிடையாது, நீலா என்னைக்கு இருந்தாலையும் எப்போ இருந்தாலையும் அவள் என்னுடைய பொண்டாட்டின்னு, அவளை எப்படின்னு என்னால் விட முடியும்? அவளை விட முடியாதனால தானே நான் ஆக்சிடெண்ட் பண்ணுற மாதிரி நடித்து அவளை நான் ஏமாத்தினேன். அப்படி இருந்தும் நான் எப்படின்னு அவளை விட்டுட்டு தனியாக வாழ முடியும்? என்னால் முடியாதுன்னு, அதுக்கு என் உயிரே போனாலேயோ பரவாயில்லன்னு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. டே சோழா, என்னடா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வேறு என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க நிலா மேலே? நான் உயிரே வச்சுருக்கேங்க. இதுக்கு மேலேயும் நிலாவை நான் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். நிலாவே கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். ஆனால் நிலாவுக்கு தொந்தரவு தர்ற மாதிரி நான் செய்யவே மாட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் ஆஃபீஸ்க்கு போனதும் திவ்யா இருந்துட்டு சோழன் உன்னை இந்த அளவுக்கு விரும்பிட்டுருக்காரு, சோழனை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யாவும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.